வணக்கம் சாமி. சும்மா சின்ன டவுட் தாங்கய்யா. ம். முரேஸ்வரி முரேஸ்வரி 6 வருஷமா கவுச்சியே சாப்பிடாம கவுச்சி சாப்பிட்ட பிறகு சமாதி ஞானம் அடைஞ்சாங்க அடைஞ்சிட்டாங்களா? இல்லையா? எனக்கு நான் சொல்றேன் ஞாபகம் வருது. கறியில கறியில ஞானம் இருக்குன்னு சொன்னா யார் நம்ப மாட்டீங்க? எனக்கு தூங்கணும் டக்குன்னு வந்து சரி நாளைக்கு இந்த சேதி ஐயாட்ட சொல்லிடுவோம் நம்ம. புரியுங்களா? சாப்பிட்டாலும் சாப்பிட்டு 2 நாள்ல ஞானம் அடைஞ்சிருச்சுங்கய்யா. புரிஞ்சா? நீங்க எல்லாம் தெய்வ குத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். சரி போங்க, எப்படியே போங்க. பழச மறக்கூடாது சாமி. புரியுதா? நம்ம காட்டுல இருந்து வந்தோம் இல்லையா? ம். சிவபெருமான் புலி தொலை போத்திட்டு இருக்காரு. பாருங்க, இப்படிதான் ஒருத்தர் டெய்லிக்கும் தயிர் சாதம் வச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரு கூட காட்சி கொடுக்கல. பன்னிக்கறி வச்ச அவருக்கு காட்சி கொடுத்துட்டாரு கடவுள். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதுதான் இந்த மாதிரிலாம் மேஜிக் காட்டுறாரு. பாருங்க, முருகேஸ்வரிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே குழப்பமா இருக்கும். கறி சாப்பிட்டு தான் ஞானம் அடையும் போல இல்லையா? உணவுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. உணவுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய தெளிவு. அந்த தெளிவுக்காக கூட ஞானம் அடையும். அன்மியூட் பண்ணுங்க. நீங்க எந்த உணவு வேணா சாப்பிடுங்க, குற்றம் குறை இல்லாம சாப்பிடுங்க. இருக்கிறதுல காஸ்ட்லியான உணவும் என்னது? அசைவம் தான். சைவத்துக்கு அவ்வளவு செலவாகாது சாமி. அசைவத்துக்கு தான் அவ்வளவு செலவாகும். இருக்கிறதுல அதிகமா புரோட்டீன் இருக்கிறதும் அதுலதான். சத்துக்கள் அதிகமா இருக்குது. ஈஸியா கன்சியூம் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நீங்க அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். ஒரு கலவையா சாப்பிடணும். கொண்டைகள்ல இருந்து தானியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சிக்கன்ல கிடைக்கிற ஒரு முட்டையில கிடைக்கிற புரோட்டீன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இன்னும் பாருங்க முருகேஸ்வரி எப்படி நல்லா சத்தா இருக்க போறாங்க. வந்துட்டாங்க. நான் சொல்றது கேட்டதா என்னன்னு தெரியலையே. என்னைக்கு சாப்பிட்டாங்களா கறி? கேட்டீங்களா ஐயா? உங்ககிட்ட கேட்டுட்டுதான் சாப்பிட்டாங்க. 4 நாள் ஆகுதுங்கய்யா. முட்டை சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட பேசுறாங்க. மறுநாள் மட்டன் சாப்பிட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. 10 மணிக்கெல்லாம் தீட்சை வாங்கிட்டாங்க. சமாதியில அடைஞ்சிட்டாங்க. அவங்கள பேச சொல்லுங்கய்யா. அன்மியூட் பண்ணு சாமி. அசைவம் சாப்பிட்டேன்யா. சரி சாமி. இப்ப அசைவம் சாப்பிட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல. அசைவம் சாப்பிட்டோன்னே சமாதி அடைஞ்சிட்டீங்களா? அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுங்கய்யா. நம்மளுக்குத்தான் அடைஞ்சிருக்குமா? நம்மளுக்குத்தான் இது நடந்திருக்கா? பாத்தீங்களா? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க. அவர் என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை புலால் உண்ணவன் நல்லாவே இருக்க மாட்டாடான்னு சாபம் விட்டு போனாரு. ஆனா இங்க புலால் உண்ட உடனே நீங்க அந்த அருட்பெருஞ்சோதிக்குள்ள அவரு கூட போய் பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. மாமிசம் சாப்பிட்டு சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்க. எப்படி? சொன்னா யாருக்கும் புரியாது. உங்களுக்கு மட்டும்தான் புரியும். உங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும். சந்தோஷம். குருவின் திருவடி சரணம்யா. ஏதோ இந்த ஆன்மா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்குங்கய்யா. அதே இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு பாக்கியத்தை அதை எப்படி அது வார்த்தைகளால என்னையால சொல்லவே முடியலைங்கய்யா. சொல்லவே முடியல. இன்னமும் அதுல இருந்து மீண்டு வரல.